ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சு அப்புறமா இந்த விஜயை பத்தி பேசுங்க. பார்த்து சும்மா நஷ்டம் இந்த சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது. ஒரு பக்கம் கூட்டம் வந்து செம்ம ஹெவியாக இருந்துச்சு கைஸ். தளபதியை வந்து அவ்வளோ கிட்ட வந்து எடுக்க முடியல. நான் எடுத்த வரல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக நான் இங்கே தான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கேன் பாருங்களேன். கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்தோம் கைஸ். கரெக்டாக இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மாநாடு மாதிரி சும்மா செட்டு போட்டு சும்மா பலன்னு இருக்குது. சரியான கூட்டம். உள்ளே நுழைஞ்சி உள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் பாருங்களேன். நம்ம 2வது மாநாடு 1வது மாநாடில் போட்ட மாதிரி செட்டு போட்டிருக்கு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய பேரூராட்சி கிளைக்கழக வார்டு மற்றும் பகுதி பொறுப்பாளர்களுக்கும் இந்த இடத்தில் கடல் இல்லை என்றார்கள். தமிழ்நாடு முழுக்க ஒரு கடல், மக்கள் கடல், ஒரு அலை. அது தலைவரின் தளபதியின் அன்பு பெரியவரே, தாய்மார்களே, நண்பா, அட்லீஸ் உங்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி திமுக ஆட்சியை வீட்டில் அனுப்பாங்க. கடைசி பிரச்சாரம் இந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, அதாவது மக்களை சொல்லாம கண்டிகளே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வீட்டுக்கு அனுப்பாங்க. இந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம் ஆமா பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன கோட்டைக்கு அனுப்புவாங்க. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு அவரோட லைஃபை மக்கள் நல்லா உயர்த்தீர்கள். ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்தினாரு, தண்ணி வரியை உயர்த்தினாரு, தொழில் வரியை உயர்த்தினாரு, விலைவாசியை உயர்த்தினாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய், இன்னும் பல படி மேல போய் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளவு
சரி, இப்ப நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். வாழ்க்கை முறைகள் மட்டும்தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா ஒற்றுமையை காக்கணும்னு வந்துட்டா நம்ம கிட்ட யாரும் பாராட்டவே முடியாது. நம்மளோட நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அந்த ஸ்டாண்ட் யாரும் மாறணுமா? ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைதானே நம்மளுடைய கொள்கை. அதிலிருந்து மாறவே போகுது. 100% நீங்க உங்க விஷயத்தை இந்த விஷயத்தை நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் தான் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி அவன் கிடையாது. இந்த சிறுபான்மை சகோதரர்களோட ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது. ஒரு பக்கம் கலர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்ப சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். பிரச்சனைனா இந்த இளைஞர் வர மாட்டாங்க. இது யாரு சொல்றாங்க? இந்த மட்டும் பலர் கட்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். 10 தடவை தோற்று போனாங்க. இன்னும் புதிதாக ஒருத்தர் அவரு சொல்றார், ஐயா அனுபவசாலி அவர்களே, இங்க இருக்கிற ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே தங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சு அப்புறமா இந்த விஜயை பத்தி பேசுங்க. சும்மா நஷ்டம் சொந்த தொகுதியிலே தோற்றுவோங்கிற பயந்துதான் நம்மளுடைய சின்ன தெரிந்தவர் தானே. அதனாலதான் நம்மளோட மன்றத்துல பல வருஷமா பயணிச்ச நம் ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சு ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்துல அந்த டிவி சின்னம், அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் ஒரு காமன் ஓர்டர் ஒருத்தர் இருக்கிறார்கள். யாரு? பாஜக. இந்த ஊழலையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேர் நமக்கு வேணாங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய டிவி தேவை. நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம். நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். சும்மா மாற்றி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் அது மாற்றம். போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற வீணா போனதை எல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்று கொண்டு வந்தாமா? நீங்க இந்த திமுக ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜக ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போடாலும் சுத்தி நீங்க பாஜக ஓட்டு போடுற மாதிரி
தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஓட்டு பண்ணிருக்காங்க. பூச்சாடி வேலையெல்லாம் சுத்தமா எடுப்படாது, காசிச சக்திகள்லாம் சுத்தமா எடுப்படாது. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. திமுகவும் வேணாம், மற்றும் பலரும் வேணாம், முக்கியமான பாஜக வேணவே வேணாம், ஆல்ரெடி டிசைடட். அதனால இந்த சர்வே கீழே எதையும் நம்பாதீங்க. மலையாய் உயர்ந்து நிற்கிற நம்ம மக்கள் மிகப்பெரிய விசில் அலையா இருக்க போற இந்த எலெக்ஷன், பாதை சூடும் வரலாறு திரும்ப போற இந்த எலெக்ஷன். சார் ஸ்டாலின் சார், இந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க தோற்றதுக்கு அப்புறம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ண போறீங்க கொஞ்சம் சொல்லவா? ஒரு நாள் விஜயா பாடா படுத்தணும், ஏன்டா இந்த விஜய் வேதனா படுத்தணும், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சரி செஞ்சோம், ஏன்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. மக்களுக்கு ஃபீல் பண்ண வைக்க போறாங்க. நான் என்ன கெடுதல் செஞ்சுட்டேன் உங்களுக்கு? நீ சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதாவது மண்ணுக்கிட்ட அள்ளி போட்டானா? உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை, உங்களுடைய ஊழல, நீங்களும் மந்திரிகள் அடிக்கிற கொள்ளைய மக்களுக்கு எடுத்து சொன்னேன். இதை சொல்லாம வேற என்னத்த சொல்லுவாங்க? கரூர் விஷயத்துக்கு வர, கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பணியை நீங்க போடுறீங்க? என்னமா நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துல நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், வீடியோ போட்டு போய் சட்டசபையில் உட்காந்து ஏன் மேல பணியை நீங்க போடுறீங்க? லேட்டா வந்துட்டாரு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல் வந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் அம்போட விட்டுட்டாரு சொல்றீங்களா? நாமக்கல் வந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பார்த்துட்டு இருந்தது. வாய்ப்பு இல்லாம என்ன பயிற்சி போடுறேன்? ஒரு சரி, நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமை, உங்களுடைய ஒரு அடிமை ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும், ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சுங்க? மக்களே, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நீதி கேட்க வந்த இந்த விஜய், இப்ப உங்களுக்கு நான் உங்ககிட்ட நீதி கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு எனக்கு நீதி வழங்கணும். எப்படி வழங்கணும்? நான் நினைக்கிறேன் ஏப்ரல் 23ஆம் தேதி வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் நல்லா உண்டுது, ஏற்றி விட்டுட்டாங்க. ஆண்டியை ஆண்டு எல்லாரும் சந்தோஷமா சொல்லிட்டு முதல் நாளா பஸ்ல போய் நின்று அந்த விசர்ஜனத்துக்கு நேரா இருக்கிற அந்த மகனை ஒரு அர்த்தம். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல், இது உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்கான நன்றிகளை செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் போய் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஒரே வாட்டி ஆசையா இருக்கு, ஒரே வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கணுமா? கடைசி 4 மணி போட்டி, 40 மணி போட்டி, எத்தனை மணி போட்டி, எத்தனை முறை போட்டினாலும் நீங்க 2 மணி போட்டினா மக்களுக்கு விரோத ஆட்சி நடந்த ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிறவங்க விஜய் வேணுமா?
அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க வீட்டுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. தயவு செஞ்சு விசேஷத்துக்கு ஓட்டு போடுங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட 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 விரட்டி ஃபுல் ஸ்டாப் வைக்க போற நாள். நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நாம் அரசியலுக்கு வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். 200 யூனிட் கட்டணம் இல்ல மின்சாரம். நம்பர் 2, என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாமலே போகலாம். நம்பர் 3, சட்டம் ஒழுங்கு சரியா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நிலைநாட்டியே தீருவோம். அதோட வெளிப்பாடா பெண்கள் பாதுகாப்புக்கான மிக கடுமையான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். And I will visit one district headquarters, that is the collector's office of Tamil Nadu, to meet the public of that particular district and receive their petitions. இதை நான் ரெகுலரா பண்ணுவேன். இதெல்லாம் செய்வோம். இதோட நாம சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு காட்டுவோம். சொல்லாததையும் செய்வோம், அது வேற விஷயம். ஆனா இப்போ நம்மளால செய்யறத செய்ய முடிஞ்சதை மட்டும் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மக்களே, நான் அன்னைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த விஜய் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு ரிசல்ட்டுக்கு ஓட்டு போடுங்க. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன். நீங்க சொல்றத இந்த விஜய்க்கு கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பாருங்க, இன்னும் பாதி கூட்டம் வந்து கலையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. செம்ம கிரௌடு. உள்ளேருந்து இப்போ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்களேன்.